ப்ளவுஸ் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது எப்பயுமே டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும், ஓகேவா? ஏன்னா அப்போதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளவுஸ் நம்ம போடும்போது ஸ்ட்ரெச் பண்ணி தான் இந்த கை வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ சிங்கிள் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா, கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்கன்னா ஓகே, ஃபேட்டா இருக்கவங்க எடுக்கிறப்போ என்ன பண்ணிருப்போம்னா பட்டியோட ஹைட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு வந்துரும்ன்றது நம்ம ஃபார்முலா சொல்லியிருப்போம். சப்போஸ் ஒரு சிலருக்கு தப்பா வந்துச்சு, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா வச்சா கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். என்ன ரீசன்னா, மார்க் பண்ண லைன்லயே விடாம அப்படி கண்டினியூவா மிரரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். ஒன்று வந்து 6 பாயிண்ட் பண்ணியிருப்பேன், இன்னொன்று வந்து 8. டிசைன் பிளவுஸை வச்சுட்டு நம்ம எப்படி பக்க கழுத்தை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் பிளவுஸா இருந்தா நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி நார்மலா ஸ்கேல் வச்சு எடுத்துருவோம். டிசைன் வரும் பொழுதும் நம்ம இந்த அகலத்தை எடுக்க கூடாது, நமக்கு இந்த நேர் தான் நமக்கு நீங்க லாக் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்க ரெண்டு பீடா லாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேப்பும் தெரியாது, உங்களுக்கு நெருக்கமாகவும் வரும். 3-4 பீடெல்லாம் வச்சு நீங்க அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணவே கூடாது, ஓகேவா? 3-4 பீடெல்லாம் வச்சு நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை அப்படியே தூக்கிட்டு அசிங்கமா தெரியும். ஸோ நீங்க பீட் லாக் பண்ணும்போது உங்களோட ரெடி அளவு என்னவோ டாட் நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட பேப்பர் வந்துட்டு ரெடி அளவு கட் பண்ணிருப்பீங்கல்ல, அதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். இவங்க மார்க் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டாட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இதுதான் இவங்களது சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர்ல இருந்து உங்களோட டாட் டிஸ்டன்ஸ் எவ்வளோடா?